ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட சேனல். இந்த வீடியோவில் பேராசைப்படுங்க, ரொம்ப நல்லது. ஆமாங்க, பேராசை ரொம்ப நல்லதுங்க. நம்ம பெரியோர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவீங்களே, பேராசை பெருநஷ்டம். நான் சொல்லக்கூடிய பேராசை உங்களுடைய சுயமுயற்சியில் வரக்கூடிய பேராசை, சொந்த முயற்சியில் வரக்கூடிய பேராசை, உங்களுடைய சொந்த உழைப்பில் வரக்கூடியது. நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு அடையக்கூடிய வெற்றி எது தெரியுங்களா? அந்த காலத்தில் சான்றோர்கள் வெற்றி பெற்றவர்கள் சொல்லியிருக்காங்க, பேராசை பெருநஷ்டம்னு. உங்களுடைய சுய முயற்சி இல்லாமல், உங்களுடைய உழைப்பு இல்லாமல், உங்களுடைய கடின உழைப்பு இல்லாமல் மற்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுடையதாக உங்களுடையதை ஏற்றுக்கிறது, மற்ற சொத்தை நீங்கள் அபகரிச்சுக்கிறது, ஏமாத்துறது, கொள்ளடிக்கிறது, மற்றவர்களுடைய உழைப்பை நீங்கள் சுரண்டுறது, அவர்களுடைய வெற்றியை உங்களுடைய வெற்றியாக போற்றிக்கொள்வது, இந்த மாதிரி தான். இதை தாங்க பேராசைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை. ஆமாங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சரித்திர வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் பேராசை பிடித்தவர்கள் தான். அலெக்சாண்டரு, ஹிட்லரு, ஆமாங்க, செங்கிஸ்கானு, இவர்கள்லாம் உலகத்தையே ஆளணும்னு நினச்சாங்க. அது அவர்களுடைய ஆசை. அது அவர்களுடைய ஆசை. மிகப்பெரிய பணக்காரனாக ஆகணுமா ஆகுங்க, மிகப்பெரிய இது கிரிக்கெட் ஜாம்பவானாக ஆகணும்னா ஆகுங்க உங்களுடைய முயற்சியில், மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னா ஆகுங்க, உலகத்திலேயே நான் தான் பெஸ்ட்டான பலசாலியாக இருக்கணும்னா முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் இது தவறாக கருது கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் இது உங்களுடைய சொந்த முயற்சியில் வரக்கூடிய ஒன்று. நான் சொல்வேன், வெற்றி அடைந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சரித்திரம் படைத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மற்றவங்களை ஏமாத்தாத, கொள்ளடிக்காமல், மற்றவர்கள் முதுகில் குத்தாமல் வரக்கூடிய வெற்றி எல்லாம் சாதனை வெற்றி தான், பேராசை இது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் அனைத்து வகையான வெற்றிக்கும், அனைத்து வகையான சாதனைக்கும், சரித்திரத்துக்கும் ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் தார்மீகமான உரிமை எல்லாருக்கும் உண்டு. இதற்கு யாரும் தடைக்கற்களாக இருக்க முடியாது. நம்மளுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய சொந்த முயற்சியில் சுய முயற்சியில் பாடுபடுறோமா, யாரையும் ஏமாத்தாத பண்ணுறோமா, அதுதாங்க முக்கியம். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுதான் பேராசை பெருநஷ்டத்தில் முடியும். அதை தான் சான்றோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசைகளாக வேண்டுமானாலும் உருவாற்றி கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள், அதற்கு கடினமாக உழையுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? அதனால் ஆசைப்படுங்க, நல்லது.